பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்தவங்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆஸ்வதிக்கிறேன். இதை பார்க்கிற கேட்கிற யாவரையும் கூட ஆண்டவருடைய மகிமையின் கரம் பலப்படுத்துவாராக. இந்த நாளிலே கூட வாசித்த இந்த பகுதி கூட 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. நானும் செய்யறேன் சொல்லி செய்யக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள வராங்கன்னா, இது பாபு வீடுனா இப்படிதான் இருக்கும், இது ரவி வீடுனா இப்படிதான் இருக்கும், ராஜேஷ் வீடுனா இப்படிதான் இருக்கும் சொல்லிட்டு வந்து போனவங்க சொல்லுவாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போல நம்ம வீடு இருக்க கூடாது. நம்ம வீட்டை நம்மள மாதிரி தான் இருக்கு நம்ம வீடு. இங்கே பவுல் கொரிந்தி சபைக்கு சொல்றாரு, பந்தயத்துல எல்லாரும் ஓடுறாங்க, நீங்களும் ஓடுறீங்க. 101 அப்படி ஓடக்கூடாது. எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடணும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு காரியமானாலும் ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்றாங்க பாஸ்டர், நான் ஜெபம் பண்றேன், அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. நான் ஜெபித்தால் ஆண்டவர் எனக்கு இறங்கி கொடுப்பார் என்ற அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையோட விசுவாசம் நம்ம ஜெபிக்கணுமே தவிர, நானும் ஜெபிக்கிறேன் பாஸ்டர் டெய்லி. ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, நீங்க ஜெபம் பண்ணவே மாட்டீங்க எனக்காகணுவாங்க, ஆனா அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பந்தயத்துல ஓடுறவங்க எல்லாம் இன்னைக்கு ஓடுவாங்க, இன்னைக்கு நம்மளும் ஓடுறோம், சேர்ந்துதான் ஓடுறோம். ஆனா எப்படி ஓடுறோம்? சபைக்கு எல்லாரும் ஏஞ்சி வரோம். எப்படி வரீங்க? வரும்போது 6 மணிக்கு வரீங்களா, 6:30 மணிக்கு வரீங்களா, 7 மணிக்கு? எப்ப வரீங்க சபைக்கு? சபை டைம் என்ன? ஹல்லேலூயா. வரும்போது சபைக்கு எப்படி வரீங்க? உங்க மனசு எப்படி இருக்கு? ஐயோ ஏஞ்சி போனமே நினைக்க வரீங்களா? தாவீது சொல்லுவார் மாதிரி, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் சொன்ன போது மனமகிழ்ச்சியா இருந்தேன், அப்படி நீங்க வரீங்களா? ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமே நம்ம ஈடுபடும் போது, செய்யும் போது நடக்கும், செய்ய முடியும், செய்ய முடியும். அந்த நம்ம சொல்லும் போது நமக்குள்ளே நமக்கு தைரியம் வந்துடும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எறும்பை பார்த்து கற்றுக்கொள். நீ யாரு பார்க்கணுமா? எறும்பு பாராண்டார் ஃபர்ஸ்ட். எறும்பு உன்னோட பெட்டரா இருக்கு. மழை காலத்துக்கு என்ன பண்ணுது? வெயில் காலத்திலே சேர்த்து வைக்குமா? மழை காலத்திலும் தூங்கிட்டு இருப்பான், வெயில் காலத்திலும் தூங்கி இருப்பான். எப்ப சேர்ப்பாயமா? ஏஞ்சி வெளியே போப்பான்னு சொன்னா பாம்பு இருக்கிறவன வெளியே வாசல்ல, ஐயோ கடிக்கும் நான் போனாருமான சோம்பேறி தான் சொல்லுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை சாப்பிடுறது கூட அவன் கஷ்டமா இருக்குமா? நீயே இது கூட்டி விடு. சோம்பேறி அப்படிதான் இருப்பான். சாலமன் சொல்றார், சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் இன்னும் நீ படுத்திருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஆலயத்துல தேவனுக்காக நிக்கிறோம். ஏதோ நம்மளும் போறோம் இல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு நாம் எல்லாரும் போகணும். நம்மோட ஒரு கூட்டத்தை என்ன பண்ணணும்னா ஆயத்தப்படுத்தி கொண்டு போகணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, வேலைக்கு போறவன், இப்போ நான் இருக்கேன், வேலைக்கு போனா நானும் வேலைக்கு போலாம், சம்பாதிக்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். ஆண்டவர் அதுக்காக என்ன அழைக்கல. பாபு நீ வா, நான் உனக்கு வீடு தரேன், நான் உனக்கு காரு தரேன். ஆண்டு அதுக்காக என்ன அழைக்கல. அழிந்து போகிற ஆத்துமாக்களை, வெளியேற பெற்ற ஆத்துமாக்களை சம்பாதிக்கும்படியாக தான் கர்த்தர் என்னை அழைச்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் கார் இருக்கா வீட்டுல? எப்ப நம்ம வீடு வாங்குவோம்? எப்ப நம்ம கார் வாங்குவோம்? கார் வாங்கினா, வீடு வாங்கினா நம்ம ஊழியத்துக்கு வரக்கூடாது, அதுக்கு வேலைக்கு தான் போனோம். ஊழியத்துக்கு வரவன் அதில் யோசிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்குரியவங்க நம்ம வாழ்க்கையிலே தேவன் சொல்றாரு, உனக்கு என்னது தேவை என்று நான் அறிந்திருக்கேன். சாதாரண ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி குறித்து ஆண்டவர் யோசிக்கும் போது, அவருக்காக ஊழியம் செய்கிறதான ஊழியக்காரர் அவர் எப்படி ஆண்டவர் கைவிட்டுருவாரு? ஹல்லேலூயா. இன்னைக்கு மைண்ட் எல்லாருக்கும் மைண்ட் இருக்கும்,
பாஸ்டர் ஊழியத்துக்கு வந்துட்டோம்னா சொல்லுவாங்க, ஃபேமிலி எல்லாம் சொல்றாங்க. எனக்கு வந்து எல்லா ஃபேமிலியுமே சொல்லுவாங்க, வீட்டுல பசங்கள் ஆகட்டும், மனைவி ஆகட்டும், என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் நம்மளும் இருக்க வேண்டாமா? உங்க தம்பி இல்லையா, உங்க தங்கச்சி இல்லையா, அப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்க. எஸ், கரெக்ட் தான். அவங்களும் நம்மளும் வேலைக்கு போனா நம்மளும் சம்பாதிக்கலாம், நம்மளும் வாங்கலாம். முடியாத ஒண்ணு கிடையாது, அது நம்ம வேலை கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் அதுக்காக நம்ம அழைக்கல, வந்து அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக ஆண்டு அழகா சொன்னாரு. மோசே, யோசுவா 11 பேருக்கு நீ என்ன பண்ணு, எல்லாருக்கும் பங்கு கொடு, எல்லாருக்கும் சுதந்திரத்தை கொடு, நிலம் கொடு, பணம் கொடு. ஆனா ஆரோனுக்கு மட்டும் என்ன பண்ணாத, ஒண்ணு நீ கொடுக்காத. என்னது? நானே அவன் சுதந்திரம், நானே அவன் சொத்து, நானே அவன் பங்கு. அல்லேலூயா. அவனுக்கு என்ன தேவையை நான் பார்த்துக் கொள்ளுவேன். ஒவ்வொரு நாளும் அங்க சொல்ற அன்றெண்டு தினம் ஆகாரத்தை தாங்கப்பா எங்களுக்கு. ஹல்லேலூயா. நான் எப்பவுமே நைட்டு சாப்பாடுல கால் சாப்பிட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவன் அப்படி வைக்கல. அன்றெண்டு தேவையை தேவன் சந்திப்பார். இன்னைக்கு என்ன தேவையோ கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஊழியக்காரனா ஊழியம் தான் செய்யணும். ஊழியக்காரனா ஊழியத்தை பத்தி தான் யோசிக்கணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் தான் செய்யறாங்க, பிசினஸ் பண்றாங்க, தனி சைட்ல பிசினஸ் பண்றாங்க. வந்து அதுக்காக கர்த்தர் ஒண்ணு அழைக்கல. அல்லேலூயா. இது இல்லைன்னா அது கொடுப்பாங்க, அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க. அழைச்சது ஆண்டவர் உன்னை. அத சொல்றாரு இங்க பவுலு. எல்லாரும் ஊழியம் பண்றாங்க, நீயும் ஊழியம் பண்ற, அது இல்ல கணக்கு. நீ தேவனுக்காக எப்படி ஊழியம் செய்யற? அல்லேலூயா. அன்னைக்கு இயேசுபாத் ராஜா ஒருத்தர் இருக்காரு பைபிள்ல கூட. அந்த நாட்களிலே ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, எலிசா இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஊழியக்காரங்க இருக்காருங்க. அது இல்லாம இன்னும் எத்தனோ ஊழியக்காரங்க இருக்காங்க. வந்து சொல்றாங்க மந்திரிக்கு வந்து, இத பாரு, நீ ஆகாப் ராஜா உட்கார்ந்து இருக்காங்க, வந்து இயேசுபாத் உட்கார்ந்து இருக்காரு, வந்து நாங்க யுத்தம் பண்ண போறோம், இப்ப வந்து நீ என்ன பண்ண, எல்லாரும் வந்து நீங்க போங்க, ஜெயம் கிடைக்க சொல்லுங்க. அது சொன்னவன் என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்க சொன்ன மாதிரியே சொல்றாங்க. வந்து எதுக்காக? பணத்துக்காக. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ கர்த்தர் சொன்னாங்க சொல்லல. அவங்க வந்து பணத்துக்காக என்ன சொல்றாங்க. வந்து ஒருத்தர் வர சொல்றாரு, இல்ல இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ஆகாப் ராஜாவே அங்கே நீங்க சாவீங்கன்றான்.